குடும்பத்துல வெறும் ஆண் குழந்தைகள் மட்டும் இருந்தாங்கன்னா அந்த வீட்ல பெண் சாபம் இருக்கு அப்படிங்கறது அர்த்தம்னு. இப்போ நிறைய பேர் வீட்ல வந்து வெறும் பெண் குழந்தைகள் மட்டும் தான் மேம் இருக்கு. அவங்க வீட்ல ஆண் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே இருக்கு. அப்ப அவங்க வீட்ல ஆண் 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 சாபம் சாபங்கள் இருக்கும். ஓ, ஆண் சாபங்கள் இருக்கும். ஏன்னா வாரிசே கிடைக்கக்கூடாதுன்னு அவங்க மூதாதையர்கள் யாராச்சும் சபிச்சிருக்கலாம். உனக்கு ஆண் வாரிசு உன் தலைமுறையில் ஆண் வாரிசு இருந்தால் தானே நம்மளுக்கு தலைமுறை வளரும். இப்போ உன் தலைமுறையே அழிஞ்சு போகணும் அப்படின்னு சாபம் இருந்தா பெண் குழந்தைகள் தான் பிறக்கும். இதுக்கான தீர்வுனா என்னவா இருக்கும்? தீர்வுனாக்கா அவங்களோட வழிமுறையில் என்ன சாபம் பெற்றாங்க அப்படிங்கிறது நம்மளை அணுகுமுறையாக அணுகி அவங்கள சாபம் மோசனம் பண்ணால் அவங்க பிள்ளைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். இல்லைன்னா வேறு வீட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு பெண் குழந்தைங்கள் தான் பிறந்திருக்கும். 2-3 பெண் குழந்தைங்கள் தான் பிறந்திருக்கும். ஓகேவா? சரி, அப்படி இல்லை சயின்ஸு பிரகாரம் இப்போ சயின்ஸாக பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அதுவும் சில காரணங்கள் இருக்குது. ஓகேங்களா? பெண்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, ஆண்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அது பொறுத்தும் அவங்க உடல்வாக பொறுத்தும் நம்ம அவங்களுக்கு சஜஷன் கொடுக்குறதும் மருத்துவ ரீதியாக. ஓகேங்களா? முதல்ல இந்த சாபங்கள் அப்படிங்கிறது இருக்காங்கிறது நம்ம பார்த்து கிளியர் பண்ணிக்கிட்டு அப்புறம் மருத்துவர் அணுகுனோம்னா அது கரெக்டான ப்ரொசீஜர் எடுத்து குழந்தை